பாஸ்கா காலம் 5வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 15 அருள்வாக்குகள் 12 தொடக்கம் 17 வரை. அன்பை வாழ்ந்து காட்டுவது என்பது ஒரு வாழ்வியல் கலை. அதுவும் அன்பை நட்பு ரீதியாக வாழ்ந்து காட்டுவது அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு ஆகும். லத்தீன் அமெரிக்க பழமொழி இவ்வாறு நட்பை பற்றி சொல்லுகிறது: நட்பு என்பது 2 உடல்களில் வாசம் செய்யும் ஓர் ஆன்மா. இயேசு தம் சீடர்களை பார்த்து, நீங்கள் என் நண்பர்கள் என்று கூறுகிறார். கடவுள் மீதான நமது அன்பு நட்பு ரீதியான அன்பு என்று இன்றைய நற்செய்தி நமக்கு பறைசாற்றுகிறது. நான் கட்டளையிட்டதை செய்தால் நீங்கள் என் நண்பர்கள் என்று கூறுகிறார் இயேசு. பழைய ஏற்பாட்டு கட்டளை எதை செய்தால் தாவான பாவம் என்று சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் புதிய கட்டளையாக அன்பு செய்ய தவறினால் அதுவும் ஒரு சாவான பாவம். நான் அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று தன்னை மையப்படுத்தி தன்னை உதாரணமாக காட்டி மற்றவர்களுக்கு சொல்லுகிறார். இயேசு எப்படி அன்பு செய்கிறார்? நண்பர்களாக அன்பு செய்கிறார். அன்பு என்பது ஒவ்வொருவருடைய வாழ்வு முறையாக மாற வேண்டும் என்பதற்காகவே கட்டளையாக அதனை தருகிறார். அன்பு என்பது இயேசுவின் பார்வையில் ஒரு ஆலோசனை அல்ல, ஒரு பரிந்துரை அல்ல, ஒரு வேண்டுகோள் அல்ல, ஒரு விருப்பத் தேர்வும் அல்ல. மாறாக கட்டளை. ஒரு கணவன் தன் மனைவியிடம் சொன்னான், நீ உண்மையிலேயே என்னை அன்பு செய்திருந்தால் நீ வேறொருவனை திருமணம் செய்து கொண்டிருப்பாய் என்றார். இன்றைக்கு தம்பதியர்கள் அனைவரும் நட்பு அன்போடு வாழ வேண்டும். நம்முடைய அன்பு நட்பாக கடவுளிடமும் நம் துணைவர்களிடமும் மிளிர வேண்டும். நான் உங்களை நண்பர்கள் என்றேன் என்று இயேசு கூறுகிறார். இயேசுவுக்கு நண்பராய் வாழ்வது கடவுள் நமக்கு இந்த வாழ்வில் வழங்கிய கொடை. விவிலியத்தில் கடவுள் ஒரு மனிதனைப் போல இருந்து நண்பனாக பழகுகிறார் என்பதற்கு பல நிகழ்வுகளை சொல்லலாம். உதாரணமாக, ஆபிரகாம் கடவுளின் நண்பர் என்று அழைக்கப்படுகிறார். எசாயா 41:8. ஒரு மனிதன் தனது நண்பருடன் பேசுவது போல கடவுள் மோசேயிடம் பேசுகிறார். விடுதலை பயணம் 33:11. இயேசு தம் சீடர்களை ஊழியர்கள் என்று அழைக்காமல் நண்பர்கள் என்று அழைக்கிறார். கடவுளரான நண்பு கடமையை, கீழ்ப்படிதலை கடந்து நிற்கின்ற ஒன்று. நீதிமொழிகள் 17:17 கூறுகிறது, ஒரு நண்பர் எல்லா நேரங்களிலும் அன்பு செய்கிறார் என்று. அன்பை போலவே இன்று நட்பும் தவறாக கையாளப்படுகிறது. நான் சொல்வதை கேட்டால் நீ என் நண்பன், இல்லாவிட்டால் என் நண்பன் இல்லை. நான் சொல்லும் இடங்களுக்கு என்னோடு வந்தால்தான் நீ என் நண்பனாக இருக்க முடியும் என்று நட்பை தன் பயன்பாட்டிற்காக பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள். நட்பில் அடுத்தவர் சுதந்திரத்தை மிக முக்கியமாக மதிக்க வேண்டும். நட்பு நம் வசதிக்காக அல்ல, நம்முடைய பயன்பாட்டிற்காக மட்டுமல்ல, அதை எல்லாம் கடந்தது என்பதை உணர வேண்டும். இயேசு யூதாஸ் காரியோத்தை அதிகமாகவே அன்பு செய்தார். அவன் சுதந்திரத்தை மதித்தார். உனக்கு சரியெனப்பட்டதை செய் என்றார். அவன் இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நேரத்தில் கூட இயேசு அவனை நண்பா என்று அழைக்கிறார். நண்பர்கள் அன்பை மட்டும் பகிரவில்லை, தங்களுடைய ரகசியங்களை, தங்களுடைய ஆத்மார்த்தமான உறவை, அறிவை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். தன்னிடம் இருப்பதையெல்லாம் பகிர்ந்து கொள்வதே நட்பு. எனவே நட்பில் நம்பகத்தன்மை இன்றியமையாத ஒன்று. யூத பழமொழி இவ்வாறு சொல்லுகிறது, உன்னை எச்சரிப்பவனே உன்னுடைய சிறந்த நண்பன் என்று கூறுகிறது. கடவுள் நம் இதயத்தில் நல்ல நண்பனை போல குடிகொண்டிருக்கிறார். கடவுளின் பிரசன்னத்தை ஆழ்ந்து உணர்ந்து தினமும் அதை பயிற்சி செய்து கொண்டால் தினம் தினம் இதயத்தில் இருக்கின்ற ஆண்டவரோடு உறவாடி உறவை பலப்படுத்திக் கொள்ள முடியும்.
அன்றாட பணிகளை செய்ய அவர் பிரசன்னத்தில் ஆலோசனையை நாட வேண்டும். எனவே நம்முடைய அன்பு நட்பு ரீதியானது என்பதனை உணர்வோம். ஆமீன்.